श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्री गुरुगीता 81வது श्लोकम्। गुरुमध्ये स्थितं विश्वम् विश्वमध्ये स्थितो गुरुः गुरुर्विश्वं न चान्योऽस्ति तस्मै श्री गुरवे नमः। கடந்த சத்சங்கத்தில் பகவான் சிவபெருமான் பார்வதி அம்பாளுக்கு செய்கிற இந்த குருகீத உபதேசத்தில் 81வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே கூட வரப்போகிற சில ஸ்லோகங்கள் எல்லாமே சிலது பாஹ்யமாக இருக்கிற நமக்கு உபதேசம் செய்கிற குருன்னு பற்றி சொல்கிறது போலும், சிலது பிரம்மம் ஆத்மாவே குருவனை தெரிவிக்கிறது மாதிரியும் இந்த ஸ்லோகங்கள் அமைஞ்சிருக்கு. குரு உடைய மத்தியில தான் இந்த விஸ்வம் மொத்தம் ஸ்திதமாக இருக்கு என்றார். அது எப்படி ஒரு மனுஷன் எனக்கு முன்னாடி இருக்கிற நான் நினைக்கிற குருவுக்கு உள்ள உலகம் எல்லாம் எப்படி இருக்கும், விஸ்வம் எல்லாம். அப்போ இங்கே கண்டிப்பாக குருவன்னா பிரம்மம், பிரம்மத்துக்குள்ளதான் இந்த விஸ்வம் எல்லாம் ஸ்திதமாக இருக்கின்றனது. அது மட்டும் இல்லை, கான்ட்ரா ஸ்டேட்மெண்ட்டும் சொல்கிறாரு, விஸ்வ மத்தியத்தில் தான் குரு இருக்கார். குரு மத்திய ஸ்திதம் விஸ்வம், குரு மத்தியிலோ தான். குரு மத்தியிலோன்னு சொன்னால் அது ஏதோ ஒரு இடம் இருக்கும், அது அப்படி சென்டர் பாயிண்ட் அப்படி நினச்சக்கூடாது. இப்படி எடுத்துக்கோங்க, குருக்குள்ளதான் ஜகத் இருக்கின்றது, ஜகத்துக்குள்ளதான் குரு இருக்கின்றனர். இப்போ இந்த குரு நீ எந்த கணக்கில் போடணும்? கண்டிப்பாக ஆத்மா தான் அவ இருந்திருக்கணும் இல்லையா? சொல்லி அதுக்கு பிறகு குரு விஸ்வம் தவிர இன்னொரு அந்நியம் எதுவுமே கிடையாது, அப்படிப்பட்ட குருவுக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன். சரி, குரு விஸ்வம் தவிர அந்நியன்னா அஸ்தின்னு சொல்லும் போது விஸ்வத்துக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன்னு ஏன் சொல்லக்கூடாது? சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் அது பத்தாது, அது கரெக்டான ஆன்சர் இல்லை. தப்பு கிடையாது, நம்ம சொல்கிறோம் உலகம் மொத்தத்துக்கு நமஸ்காரம் பண்ணு, மரங்களுக்கு, கொடிகளுக்கு, செடிகளுக்கு, ஜந்துகளுக்கு எல்லாத்துக்கும் நமஸ்காரம் பண்ணு. உத்தவகீதையில் பகவான் கிருஷ்ணருக்கு உத்தவருக்கு உபதேசம் ஆரம்பத்தில் இப்படி தான், உளுந்து உளுந்து எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணு. யார் நீ வான்னு சொல்லாது, யார் நீ போன்னு சொல்லாதன்னு. அப்போ விஸ்வத்துக்கு நமஸ்காரம்னு சொல்லலாம் இல்லையா? சொல்லலாம், தப்பில்லை. ஆனால் அது பூர்ணமான அர்த்தத்தை கொடுக்காது. ஏன்னு சொன்னால் இங்கே இந்த கருத்து கடந்த சத்சங்கத்தில் நம்ம பார்க்கல. குருவுக்கு உள்ளதா ஜகத்து மொத்தம் ஸ்திதமாக இருக்குன்னு சொன்னால் வேதாந்தப்படி விசாரணை செஞ்சப்போ ஜகத்து நிஜமாக இருக்கின்றனதோ? நாமரூப ஜகத் பிரபஞ்சம் అనేది மித்யான்னு சொல்லி தானே அடிக்கடி சொல்கிறோம். அப்படி இருக்கிற அந்த மித்யா பிரபஞ்சம் இல்லாதது அது குருவுக்குள்ள மத்தியில் இருக்கன்னு
சொன்ன அர்த்தம் என்னன்னா நிஜமாக இல்லை, பிரம்மமான ஆத்மலோ இந்த ஜகத்து காணப்படுறதே தோற்றம் தானே. அப்போது அப்படி தோற்றமாக இருக்கிற ஜகத்து மாயா எக்ஸ்பிரஷன் அது. அதுக்கு போய் நான் நமஸ்காரம் பண்ண என்ன பிரயோஜனம்? நமஸ்காரம் பண்ணுறது என்னன்னா நான் தேர்ந்தெடுத்துக்கிறது, அதுக்கு போய் சரணடைகிறது, அதுதான் எனக்கு வேணும்னு சொல்கிறது, அதுதான் நானே உணருது. நமஸ்காரம் அர்த்தம். அப்போது ஜகத்துக்கு நமஸ்காரம் பண்ண நாமரூப பிரபஞ்சத்துக்கு நமஸ்காரம் பண்ணுறோம். பண்ணால் அது ஏமாற்றும், மித்யா, அது காணாமல் போயிடுமே. அதனால ஜகத்துக்குள்ள குருவுக்குள்ள ஜெகத் இருக்குன்னு சொன்னால் கூட குரு பிரம்மன் மேலே இந்த பிரம்மனை வார்த்தை வச்சுக்கிறேன், பிரம்மனில் ஜகத்து காணப்படுறது. ஏன்னா மனசுக்குள்ள ஒரு கனவு காணப்படுறது, ஆனால் சத்தியம் இல்லை. அப்போ எதிலோ கனவு காணப்படுறதோ அதுதானே அதிஷ்டானம் கனவுக்கு. கனவு ஆனால் அப்புறம் இல்லை, காணும், கனவு காணும். அப்போ அந்த கனவுன்னு பற்றி பேசுவானே, பயப்படுவானே, சிந்திப்பானே. அந்த சிந்தனை இல்லாதது பற்றி சிந்தனை, பயம், மோகம், வியாமோகம் இதெல்லாமே போகணுமன்னா இருக்கிறது என்னமோ அது உணரு, அது புரிஞ்சுக்கோ. அதனால இருக்கின்றது பிரம்மன்தான். அப்போது அந்த பிரம்மன் நானும் உணரணும், அது நானும் உணரணும். அது நானும் உணர்றதுக்கு முன்னாடி நான் முதல்ல அதுக்கு ஆயிடணும். வெளியில் இருக்கிற ஒரு ஃபிசிக்கல் குருவுக்கு நான் போய் சரணடைஞ்சு அவர்கிட்ட உட்கார்ந்து நேற்று பேசிட்டோமே உபனிஷத்து. அப்போது உபதேசம் கேட்டாத குரு உபசதனே உபனிஷத்து கேட்கணும். கேட்டால் அவர் அவருக்கு நமஸ்காரம் பண்ணணும், சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணணும். அப்போ அவர் எனக்கு அந்த நானே பிரம்மன் சொல்லி 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 எனக்கு புரிய வைப்பார். பாருங்கள், நமஸ்காரம் இங்கே இருக்குது. ஆனால் குருவே தஸ்மை குருவே ஸ்ரீ குருவே நமஹன்னா அங்கே அது நமஸ்காரம் இல்லை, அது ஐக்கியம். இப்போது பிரம்மஜானம் வந்ததுக்கப்புறம் நமஸ்காரம் இல்லை, ஐக்கியம். அதனால தான் இப்படி சொல்கிறோம்னாவே நான் எனக்குள்ளே என்ன இருக்கின்றது, நான் என்னமோ நீங்கள் அதே தான், நமஸ்தே. அதனால ஹிருதயத்தை கெட்ட வச்சு நமஸ்காரம் சொல்கிறேன். அந்த பாவனை உள்ளே இருக்கணும். வேதாந்தம் கேட்குற, சாஸ்திரம் கேட்குற நமக்கு அந்த பாவனை இருக்கணும், பழகணும், நினைவு வச்சுக்கிட்டு அபியாசம் செய்யணும். அதனால இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், ரொம்ப முக்கியமான கருத்து. வேதாந்தத்தோடு இருக்கிறதுனால நான் வேகமாக போக முடிய மாட்டேங்கிறேன். கயிறு மேலே பார்த்த பாம்பு கயிறு விட்டுட்டு தனியாக இருக்கா? கயிறு மேலே காணப்பட்டது நனிச்ச தோற்றம் காணப்பட்ட நனிச்ச பாம்பு கயிறுக்கு அப்பாற்பட்டு தனியாக இருக்கின்றனதோ? இல்லை. அதுதான் இங்கே விஸ்வம் అనేది நாமரூப பிரபஞ்சம் பிரம்மனை விட்டுட்டு தனியாக பிரம்மம் இல்லாமல் இருக்கின்றனதோ? நானே மனசு நான் இல்லாமல் கனவு தனியாக இருக்கின்றனதோ? தானா நான் இருந்தால் தான் கனவு இருக்கின்றனது. அந்த அதிஷ்டானந்தான் நம்ம புரிஞ்சுக்கணும், அதுன்னு தேர்ந்தெடுத்துக்கணும், அது சிந்திக்கணும். இதுதான் அர்த்தம். அதனால் இந்த கருத்து இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா, குருவுன்னு புரிஞ்சுக்கணும்னா, பாஹ்யமாக இருக்கிற குருவுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு குருவுன்னு புரிஞ்சுக்கிறது குரு புத்தி வேணும். குரு புத்தி அண்ணா குரு அண்ணா ஹெவி అని ஒரு அர்த்தம் சம்ஸ்கிருத பதத்துக்கு. ஹெவி
இங்கே ஹெவின்னு சொன்னால் ப்ராட் மைண்டட்னஸ்ன்னு அர்த்தம், விஷால ஹிருதயம்னு அர்த்தம். அப்போது அந்த குரு புத்தி இல்லாதவனுக்கு குரு தத்துவம் குருன்னு புரிஞ்சுக்க முடியாது. அதனால் சத்சங்கம் கேட்கறதுக்கு வரத்துக்கு முன்னாடி அட்லீஸ்ட் மத்தியானம் 1 மணி சாப்பிட்டதுக்கு அப்புறமாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் சில மணி நேரம் தபஸ் பண்ணணும். சில மணி நேரம் தபஸ் பண்ணணும். தபஸ்ன்னு என்ன? வியாபகாரிக என்கேஜ்மெண்ட்ஸ்னே வச்சுக்கூடாது. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஃபோனு பேசிட்டு நேராக அதுக்கப்புறம் கிளாஸுக்கு வரக்கூடாது. கிளாஸுக்கு வந்ததுக்கப்புறம் கூட பஜனை கேட்காம நம்மளுக்குள்ளே நம்ம பேசக்கூடாது. புரிஞ்சுதா? இது தபஸ். இது செய்யாமே வந்தா, இப்போ தான் மாலுக்கு போயிட்டு வந்தா, இப்போ தான் அந்த பழமுதிருக்கு போயிட்டு அஷுபுஷ்யன்னு ஓடி வந்த, இப்போ தான் டிராஃபிக்கில் கஷ்டப்பட்டு டிரைவிங் பண்ணி வந்தால் கூட அதே டிஸ்டர்பன்ஸ் தான். இது கேட்குற ஸ்ரோதாவுக்கு சிஷ்யனுக்கு எவ்வளோ முக்கியமோ குருவுக்கு கூட அதே அவ்வளோ முக்கியம். இன்னைக்கு இது நான் பேசணும்னா இந்த ஸ்லோகங்கள் இதெல்லாமே கூட பல மணி நேரம் நான் அதை அப்படியே பார்த்துட்டே சிந்தனை பண்ணிட்டு வேறு அந்த என்கேஜ்மெண்ட்டு நம்மளாக ஃபோனு கூப்பிடுறது நம்மளாக இதெல்லாம் எல்லாமே அப்படி அநேக மணி நேரம் தபஸு செஞ்சாதான் இங்கே விஷயத்தினை சொல்ல முடியும். அப்போ கவனிச்சுக்கணும், நம்ம அப்படி இருக்கிறோமா? கஷ்டமாக இருக்கே, புரியல, இதனால் என்ன பெரிய அந்த அளவுக்கு என்ன பிரயோஜனம் தெரியல, இதெல்லாம் விஷயத்துக்கு நெருங்கி கேட்டு ஏன் போக மாட்டோம், அனுபவம் ஏன் வர மாட்டேங்குது, அந்த ஆத்மா ஆனந்தம் அனுபவம் இதெல்லாம் பேசுகிறார். இதுக்கு காரணம் என்னன்னா எக்ஸ்ட்ரோவர்ட். இது ஒரு தபஸ். சிரவணம் பண்ணுறது கூட தபஸ். சிரவணம் பண்ணுறதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, சும்மா கேட்கணும்னு சொன்னீங்க, அதான் சும்மா இருந்து பல மணி நேரம் வா, அப்புறம் சும்மா இருந்து கேளு. குரு புத்தி அன்ன அர்த்தம் இது. சரியா? பகவத்கீதை தியான ஸ்லோகங்கள் அது சொல்லும்போது, வியாசரை பற்றி சொல்லும்போது, நமோஸ்துதே வியாச விஷால புத்தே, அவர் லோகம் மக்கள் மேலே அன்புனால கருணனாலையா இப்படி வேதங்கள் எல்லாம் கொடுத்தாரு, பிரித்து கொடுத்தாரு. அது எதுனார் இது எதுனார் இப்படியெல்லாம் சொல்கிறோம். அதனால விஷால புத்தியான்னா அது ஒரு பாயிண்ட் தான். ஆனால் அப்படிப்பட்ட அந்த வேலை பண்ணணும்னு சொன்னால் அந்த மனசு எவ்வளோ நிர்மலமாக சுத்தமாக ஏகாகிரத்தோடு இருந்திருக்கணும். நாரதர் பாகவதம் ஏதுங்கோன்னு சொன்னார் இல்லையா, அங்கே பாரதம் எழுதி முடித்ததுக்கப்புறம் நாரதர் சந்தித்ததுக்கப்புறம்தான் நீங்கள் இன்னும் உங்களுக்கு மனசில் திருப்தி வரல இல்லையா, பாகவதம் ஏதுங்கோன்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே எப்படி பாகவதம் ஏதோ தொடங்கிட்டார்ன்னு சொல்லும்போது அந்த தியான நிலையில் சொல்லப்பட்டது. தியான நிலை என்னன்னா கம்ப்ளீட்லி இன்ட்ரோவர்டட், ஆஜிடேஷன், டென்ஷன், எனிதிங், இப்படி எதை போகிறானோ என்ன ஆக போகிறதோ அது எதுவுமே இல்லாமல் அப்படி க்ளீன் ஸ்லைட் அப்படி இருக்கணும். ப்ரீ ஆக்குபேஷன்ஸு நிறைய இருக்கும்போது, ஆனால் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. குடும்பஸ்தர்களாக இருக்கிறவங்க, விவகாரத்தில் இருக்கிறவங்க, இப்படி எல்லாம் சமுதாயத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைன்னு நம்ம
அமைச்சுக்கணும் நம்மளே. இது எல்லாத்துக்கும் பேர் தபஸ். அது எந்த அளவுக்கு யார் யாருக்கு என்னன்னு அவங்க யோசிக்கணும். நமோஸ்து தே வியாச விஷால புத்தே புல்லார விந்தாய தபத்ர நேத்ரன்னு படிச்சோம். சரி, அடுத்த ஸ்லோகம் 82. பவாரண்ய பிரவிஷ்டஸ்ய திக்மோஹப்ராந்தசேதசः ஏன சந்தர்ஷிதः பந்தாः தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சாதாரண அர்த்தம் முதல் என்ன பார்த்தா, ஒரு பெரிய காடு போல் இருக்கிற இந்த உலகத்துக்குள்ள வந்து வழி தெரியாமே பிரமிச்சு போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற, எந்த பக்கம் போகணும், எங்கே போகணும், எங்கே இருக்கன்னு எதுவுமே தெரியாமல் டெல்யூடாகி பிராந்தினால், கன்ஃபியூஷன்னால், மோகத்தினால், பயத்தினால் அப்படி இருக்கிற இந்த அப்படிப்பட்ட மனசு இருக்கிற மக்களுக்கு, அவனுக்கு யாருனால் அவனுக்கு பயப்படாதப்பா, கவலைப்படாத, இதுதான் வடி அணி, யாராவது வடி காட்டிட்டா அவனுக்கு எவ்வளோ நிம்மதியாக இருக்கும். நம்மளுக்கே தெரியாத இடத்துக்கு போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒருத்தர் நம்மளை கை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போயோ கரெக்ட் இடம் காட்டிட்டு கொடுத்தோம். அது முன்னாடி 1 மணி நேரம் அலைஞ்சோம். இப்படி தான் அலைஞ்சிடும். ஜிபிஎஸ் வச்சுக்கிட்டா கூட சுற்றுவோம் நிறைய வாட்டி. நாங்கள் வரும்போதே அது ஒன்று தப்பு சொல்கிறது. அந்த பர்க்ஸ் ஆட்சிக்குள்ளே அந்த பக்கம் போக சொல்கிறது நான் 2-3 வாட்டி கேட்டேன். அவனை டவுட்டு, என்ன சார் இந்த பக்கம் போகணுமா? இல்லை அது அப்படி தான் சொல்லும். ஏன் சொல்கிறது எனக்கு தெரியாது, நம்ம நேராக போகலாம் வான்னு. சரியான வழி அப்படிப்பட்ட யார் அந்த வழி சரியான மார்க்கம் இந்த வழி அன்னைக்கு காட்டிட்டு நம்மளை கரையேற்றுவாரோ அப்படிப்பட்ட குருவுக்கு நமஸ்காரம். பவ அரண்யம், பவாரண்யம், பவசாகரம்னு சொல்கிறதுண்டோ. உலகம் வாழ்க்கை இதெல்லாம் கடல் போல். அதே போல் இது காட்டுக்குள்ளே உளுந்துட்டோம். எப்படி உளுந்துட்டோம்னா, பிருகதாரண்யக்கமோ சாந்தோக்கியம் எனக்கு ஞாபகம் இல்லை. அங்கே ஒரு கதை சொல்லப்பட்டது. ஒருத்தன் வந்து இப்படி ஒரு கிராமத்துலேருந்து ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போகிற ஒருத்தன் வந்து அவனுக்கிட்ட என்ன சாமான் இருக்கோ தெரில. அதெல்லாம் ஆரம்பத்திலே அவனை கிளம்பி கொஞ்சம் வந்தப்பவே திருடர்கள் வந்து அவனை கட்டி போட்டு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு எதுவுமே இவனுக்கு தெரியக்கூடாது, நம்ம எந்த பக்கம் போகணும் என்னன்னு சொல்லிட்டு அவனுக்கு கண்ணுக்கு துணி கட்டிட்டாங்க, கைகளுக்கு துணி கட்டிட்டாங்க. மொத்தத்தில் எப்படி குதிரை மேலேயோ வண்டியில் எங்கோ கொண்டு போயிட்டாங்க. அங்கே தற்பரம் நடக்க வச்சுட்டாங்க. காட்டுக்குள்ளே விட்டுட்டு போயிட்டாங்க. அவனுக்கு கத்துறா, இவங்க யாரும் கண்டிக்கலை. கண்ணு கட்டிருக்க, கை கிட்டிருக்க, இவன் என்ன தான் பண்ண முடியும் இப்போ? அப்படியே சில மணி நேரம் கஷ்டப்பட்டான், ஆயிடுத்து எல்லாம். எப்படியோ இவனுக்கு குட் லக். அந்த காட்டில் அந்த பக்கம் அப்படி ஒரு மார்க்கம் இல்லாத இடத்துல யார் வருவான்? இவர் கத்ததுனால அந்த பக்கம் வேறு எங்காவது ஒரு ஆசிரமம் இருக்கா, ஒரு முனிவரை, ஒரு துறை யாரோ கேட்டுட்டார். வந்தார் ஒரு மகாத்மா வந்து. அப்புறம் அவனுக்கு வந்து கையிலேருந்து துணி எடுத்தாச்சு, கண்ணுலேருந்து துணி எடுத்தாச்சு. அது மட்டும் பண்ணால் போதுமா? இவனாக தேடி போக முடியுமா? ஆனால் அவருக்கு வந்து இங்கேருந்து எவ்வளோ தூரம் போனால் அப்புறம் வெளியே அடுத்த ஊருக்கு போகிறதுக்கு ரோடு இருக்குன்னு அவரே தெரியும். தெரிஞ்சவர் காட்டிட்டா தானே போக முடியும்.
அப்படின்னு கதை உபனிஷத்தில். அதே போல் தான் இந்த உலகம், சம்சாரம், மாயா, அஜ்ஞானம், இதில் வந்து நமக்கு அந்த வழிகாட்டுற குரு தேவை. அதுதான் இங்கே சொல்லப்பட்டது. அப்படி சொல்லும்போது இங்கே இதுக்கு இன்னொரு விதமாக கருத்தை எடுத்துக்கிறோம். இந்த பவாரண்ய லலிதா சஹஸ்ரநாமத்தில் அம்பாளுக்கு ஒரு பேர் பவாரண்ய குட்டாரிகாயை நமஹ. குட்டாரமன்ன மனு எக்ஸ். பவமணி இந்த சம்சாரம், மாயா, அஜ்ஞானம், பயம் இது எல்லாத்தையும் அப்படியே வட்டி தள்ளி போடுற மனு போல் அம்பாள் நீ அப்படின்னு சொல்லப்பட்டது. பாகவதத்தில் கபில கீதா, கபில உபாக்கியானம் சரித்திரத்தில் கபிலதேவனுடைய அம்மா தேவஹூதி, பகவான் அவதாரம் எடுத்துகிட்டு வந்தார். உடனே தேவஹூதி ஹஸ்பண்டு அவர் வந்து காட்டுக்கு போயிட்டார். இதோ பிள்ளை வந்தாச்சுல அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்போது பிள்ளை பார்த்தா நம்மள மாதிரி சின்ன குழந்தையாக பிறந்து அங்கே அவதரிக்கலை, டீனேஜ் பாயாவாக தான் வந்தார். அவர் வந்த விதானம், அவர் உட்கார்ந்த விதானம், அவருடைய தேஜஸ், அவருடைய இந்த சாந்தி பிரசாந்தத்தை இதெல்லாம் பார்த்து தேவகூதி அம்மா நல்ல முடி நெறிஞ்சு போயிருந்தது. அந்த அம்மாவுக்கு நிறைய பெண் குழந்தைகள் இருந்தாங்க. ஆனால் இப்போதான் தபஸ் பண்ணி பகவான் வர வச்சு குழந்தைய பிறக்க கேட்டுட்டான். வந்தார். ஆனால் ஞான கலாவதாரமாக வந்தார். அந்த அம்மா வந்து இனிமே நானும் வாழ்க்கை வேஸ்ட் பண்ணக்கூடாது, இவ்வளோ நாள் இத்தனை கேர்ள்ஸ் டாட்டர்ஸ் அவங்களுக்கு எல்லாரையும் கல்யாணம் பண்ண வச்சு அது பண்ணி இது பண்ணி எல்லாம் சம்சாரத்தில் இருந்து வயசாகி போயிடுச்சு. ஆனால் எனக்கு என்ன இப்போது பகவான் மகன் வந்து குருவாக பாவிச்சு எனக்கு வழிகாட்டணும், உபதேசம் பண்ணுங்கோ అని கேட்டான் தேவகு. அப்படி கேட்கும்போது ஒரு ஸ்லோகம், அதுக்கு தான் கதை. தம் த்வாகதாஹம் சரணம் சரண்யம். சரணடைஞ்ச எல்லாருக்கும் சரணம் கொடுக்குற அப்படிப்பட்ட உனக்கிட்ட நானும் வந்து கெஞ்சி கேட்குறேன். ஸ்வப்ருத்ய சம்சார தரோ குட்டாரம். இந்த குட்டாரமனை வேர்டு எந்த பக்தனும் எங்கேயுமே இப்போ கதைகளுக்குள்ள புராணங்களை யாரும் உபயோகப்படுத்தலை. லலிதா சஹஸ்ரநாமத்தில் அம்பாளுக்கு குட்டாரம், பவாரண்ய குட்டாரிகாயே நம. இங்கே என்ன சொல்கிறாங்க இந்த அம்மா, உன்னுடைய பக்தனாக இருந்தவனுக்கு நீ அந்த சம்சாரமும் அவனுக்கு அந்த மோகமும் பயமும் பிரம அஜ்ஞானம் இது இல்லாமல் அந்த விருட்சத்தினை நீ வற்ற மனு. நீ பகவான் இப்போ இப்படி நீ மனுவனு கூப்பிடலாமா, அம்மாளன்னு கூப்பிடலாமா? அப்படி கூப்பிடணும், என்ன பண்ணுறது? ஸ்வப்ருத்ய சம்சார தரோ குட்டாரம் ஜிக்ஞாசயாஹம் பிரகிருதே புருஷஸ்ய நமாமி சத்தர்ம விதாம் வரிஷ்டம். அதனால் நீ இந்த பிரகிருதி மொத்தத்துக்கு புருஷனான பிரம்மன் தானே நீ, எனக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு அதனால் நான் ஒரு நமஸ்காரம் பண்ணுறேன், நீ எனக்கு வழிகாட்டு. உபதேசம் பண்ணார் இந்த அம்மா. அப்புறம் நிம்மதி ஆயிட்டு உபதேசம் பண்ணி கிளம்பி போயிட்டார் இவரும் கபிலரும். இனிமேல் உனக்கு யாரும் தேவையில்லை, நீ தபஸ் பண்ணிட்டு இது நான் உபதேசம் பண்ணதெல்லாம் சிந்திச்சுட்டே நிம்மதியாக இருந்துக்கோ, இந்த சரீரம் போகும், உனக்கு மோட்சம் தான், அடுத்த ஜென்மம் வராதுன்னு அப்படியெல்லாம் சொல்லிட்டு போனார். அதனால் இந்த குட்டாரம் பவாரண்யம் அதுக்கு இதெல்லாம் நமக்கு இன்னும் தெளிவாக சொல்லிச்சு என்னன்னு விஷயம்.
அடுத்த ஸ்லோகம் 83. தாபத்ரயாக்னிதப்தான தப்தா தாபத்ரயாக்னிதப்தானாம் அசாந்த பிராணினாம் புவி யஸ்ய பாதோதகம் கங்கா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. இந்த லோகத்தில் எல்லா இருந்த ஜீவர்களுக்கு எல்லாருக்கும் எல்லா ஜீவி சிந்திக்க முடியாது, அதுக்கு தெரியாது. அதுக்கு துக்கம் இருக்குன்னு அதுக்கு தெரியாது, ஆனால் துக்கப்படுறது. அதுக்கு சுகம் இருக்குன்னு தெரியாது, ஆனால் சுகத்துக்காக அதையும் ஆசைப்படுறது. மெக்கானிக்கல்லி பிரகிருதி நியத்துக்கு நடந்து கொண்டிருக்கு. ஆனால் மனுஷனுக்கு தெரியறது 3 பக்கம் தாக்குதல் என மேலே இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. 3 உங்களுக்கு யார் சொன்னாங்க? எனக்கு 10-20 மேலே இருக்கு சார். எல்லா பக்கம் ட்ரபுள் தான், ப்ராப்ளம். அந்த சம்பந்தி வீட்டில் ப்ராப்ளம், இந்த சம்பந்தி வீட்டில் ப்ராப்ளம், பக்க வீடு ப்ராப்ளம், பின்னாடி வீடு எல்லாம் ப்ராப்ளம். சர்வெண்ட் ப்ராப்ளம், டிரைவர் ப்ராப்ளம், பாடி ப்ராப்ளம், ஹெல்த் ப்ராப்ளம். எத்தனை பக்கம் என்ன அடி வாங்குறேன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். நம்ம எல்லோருக்கும் விதவிதமாக இருக்குது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி அடி இல்லை. பத அத்தனையும் சேர்ந்து மொத்தத்தினே நம்ம பிரித்து பார்த்தா 3 கேட்டகரி கீழ் இதெல்லாம் வரும். அதுக்கு பேர் தாபத்ரயம். 3 kinds of afflictions என்ன தாபத்ரயம். என்ன அது 3? ஆதி பௌதிக முதல். அப்படி என்ன? நமக்கு சுற்றி இருக்கிற அதான் நம்ம மக்கள், நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம பக்கத்தில் நெருங்கி இருக்கிற சில ஜந்துகளினாலையும் சில மனிதர்களினாலையும் உறவுகளினாலையும் இதெல்லாம் கஷ்டம் வருது பாருங்கள். அதெல்லாம் ஆதி பௌதிகமான கஷ்டம். அடுத்தது ஆதி தெய்வீக ப்ராப்ளம். நம்ம கண்ட்ரோலில் இல்லை, ஆனால் அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. என்னது? புயல், சுனாமி, பூகம்பம், வெள்ளம், ரொம்ப சூடு, வெயில், குளிர், இதெல்லாம் நம்ம கையில் இருக்கும். தெரிஞ்சுக்கிட்டு ஜாக்கிரதை இருக்கணும். அவன் ப்ராட்காஸ்ட் பண்ணால் கூட நாளைக்கு இவ்வளோ மழை வருது, நாளைக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொன்னால் கூட அது நம்ம முடிஞ்ச வரைக்கும் அது நம்ம ஒன்றும் தடுக்க முடியாது. முடிஞ்சால் நீ ப்ரொடெக்ட் பண்ணிக்கோ. இப்படிப்பட்டதெல்லாம் வருதே ஆதி தெய்வீகம், நம்ம அவுட் ஆஃப் அவர் கண்ட்ரோல், அதெல்லாம் வருது. ஆத்தியாத்மிகம் எனக்குள்ளேயே என்னிருந்தே என் மனசே என்ன கஷ்டப்படுத்துறது சார். படுத்துறது மனசு, உடம்பு படுத்துறது, மனசும் படுத்துறது இல்லையா? எனக்குள்ள ஆத்தியாத்மிகமான பர்சனல் இண்டிவிஜுவல் ப்ராப்ளம்ஸ் which comes arise from inside நமக்குள்ள இருந்து. அதுக்கு கூட எந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியுது? ஒன்று பண்ணி செட்ரேட் பண்ணுறதுக்குள்ளே இன்னொன்று உட்காருது, நிற்கிறது. அதனால இப்படிப்பட்ட 3 வகையாக எனக்கு இப்படியெல்லாம் அடி வாங்கிக்கிற அடி இப்படி தான் நான் பொடிச்சுக்குவேன். முக்கியமாக ஆத்தியாத்ம மார்க்கத்தில் மோட்சமடையணவனே ஸ்பிரிச்சுவல் லைஃப் லீட் பண்ணுற நமக்கு எல்லாருக்கும் கூட இதெல்லாமே நம்மளை கஷ்டப்படுத்தி நானும் ஞானம் அடைகிற வரைக்குமாவது கொஞ்சம் எனக்கு நீ உதவி செய். அதுதான் நேற்றுக்கு உபனிஷத்தில் ஆரம்பித்த பிரேயர். சகனாவது சகனோ புனக்து சகவீரியங்கரவாவகை.
ஆனால் கடைசியில் இன்னும் அந்த சாந்தி பற்றி அங்கே சொல்லலை. இதுதான் சொல்லணும், மறுபடியும் சொல்லுவேன், அடுத்த வாரம் இதே சொல்லுவேன். 3 வகையான சாந்தி ஏன் சொல்கிறோம்னா, சாந்தி சாந்தி சாந்தி, இதுதான் ஆதி பௌத்திக சாந்தி, ஆத்தியாத்மிக சாந்தி, ஆதி தெய்வீக சாந்தி. அதனால் நானும் சத்சங்கத்துக்கு போகணும், எந்த கெஸ்ட்டும் வரக்கூடாது, பரவாயில்ல அப்புறம் வரட்டும். கிளம்பும்போது கரெக்டாக ஃபோனு கால் வரக்கூடாது. வயிற்று வலி வரக்கூடாது, தலைவலி வரக்கூடாது, டிராஃபிக் ஜாம் ஆகக்கூடாது. பாருங்கள் எத்தனை விஷயம் இருக்கு. காலையில் 7 மணிக்கோ 8 மணிக்கோ கிளம்பி இந்த அம்மா அப்படி போய் அங்கெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ இங்கே வந்து உட்காந்து கேட்டு இது புரிஞ்சுக்கணும்னா அது பெரிய தபஸ். இப்படி தான் நிறைய பேர் பண்ணுவாங்க. எனக்கு அப்படிப்பட்ட கஷ்டம் இல்லை சார், எனக்கு ஒரே ஒரு கஷ்டம், இங்கே வந்தால் தூக்கம் வருது. அப்புறம் அது ப்ராப்ளம் தான், ஆதி தெய்வீகம். அதுக்கு தான் நமக்கு தபஸ் இருக்கணும். ரெஸ்ட் எடுக்கணும்னு முன்னாடி மத்தியானம் எடுத்துக்கிட்டு வா. அப்புறம் இங்கே பசிக்குது சார், இங்கே வந்ததுக்கப்புறம் அப்படின்னா அதுக்கு தான் சாயங்காலம் கரெக்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கோ, டீ காஃபி படக்கூடாது குடிச்சுக்கோ, ஆனால் ஃப்ரெஷ்ஷாக வா. அப்படி ரிசெப்டிவ் இருக்கணும். அதனால் ப்ரிப்பரேஷன் ரொம்ப அவசியம். பொதுவாக டே டு டே எவ்ரி வீக்லி சத்சங்க அப்படி பொதுவாக வேதாந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம். அதையும் ஒரு பக்கம் அப்பப்போ கனெக்ட் பண்ணிக்கணும், மெஷர் பண்ணணும், அது ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன சார் இன்னொரு வாட்டி சொல்லுங்க, சொல்ல மாட்டேன், எத்தனை வாட்டி சொல்லியாச்சு. சாதன சதுஷ்டய சம்பத்தி. அதனால விவேக வைராக்கிய சமதமாதி ஷட்க சம்பத்தி முமுட்சுத்வஞ்ச. சரி, இந்த தாபத்திரயத்துக்கு அர்த்தம். அதனால தான் நம்ம பாகவதத்துடைய பிரேயர் அத்தனை வருஷம் பாகவதம் கேட்கும்போது சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நுமஹ. எல்லாருக்கும் மனப்பாடம் ஆயிடுச்சு. என்ன நிறைய வாட்டி பாகவதம் டைம். அதுதான் இங்கே அந்த தாபத்ரய அக்னினால யாரு காஞ்சி போயிட்டு இருக்கிறாங்களோ தப்தானா ரோஸ்டட். ஓகே, அதனால அசாந்த பிராணினாம் மனசுக்கு சாந்தே நிம்மதியே இல்லை, என்ன பண்ணுறதே தெரியலன்னு இந்த லோக்கத்தில் இருக்கிற இந்த மனிதர்களுக்கு யாருடைய பாத அபிஷேக ஜலம் கங்கா போல் கூல. ரொம்ப வெயில் காலத்தில் பாருங்கோ, நல்ல நல்ல கூல்ட்ரிங்க் வேண்டாம், நார்மல் நல்ல தண்ணி கடிச்சாச்சுன்னா எவ்வளோ நல்லா இருக்கு. அந்த காலத்தில் ரோடு சைடு கிராமம் அப்படியெல்லாம் போகணும், கிணறு, அங்கே யாரோ தண்ணி எடுத்துக்கிறாங்க, நாங்கள் போய் இப்படி வச்சு குடிச்சிட்டோம். குழந்தைகள் விளையாடும் போது கூட நாங்கள் அப்படி இந்த வெயில் காலம் வந்து எங்கெங்கே கிணறு இருக்கும் அங்கெங்கே எவ்வளோ ஜில்லுன்னு எப்படி நல்ல எவ்வளோ சந்தோஷமாக நிம்மதி. அதுபோல் யாருடைய பாதோதகம், பாதஸ்ய உதகம்னா பாத ஜலம், கங்கா, அது கங்கை போல். கங்கான்னா இங்கே பவித்திரம், அது எப்பவுமே ஜில்லுன்னு இருக்கும். நீங்கள் ரொம்ப வெயில் காலம் போங்க, அப்போ கூட கோயம்புத்தூர்லேருந்து போனவங்களுக்கு அதில் கை இப்படி உரல வச்சு பார்த்தா ஷாக் அடிக்கும். நமக்கு அந்த குளிர் அந்த அளவுக்கு அது தெரியாதுண்ணா. பட் அங்கே இருக்கிறவங்களுக்கு கூட பழகிட்டா கொஞ்சம், ஆனால் எப்போ ஐஸு தான் ஜில்லுன்னு இருக்கும் வருஷம் முழுச. ஏன் அது ஹிமாலயத்தில் வந்து பனியெல்லாம் கருங்கி வந்துட்டுருக்கிறது, இங்கே இருக்கிற இந்த வெயில் இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது.
அப்படிப்பட்ட தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. மனசுக்கு நிம்மதி சாந்தி అనేది இந்த சத்சங்கத்தினால உபதேசத்தினால நம்ம ஃபுல்லி நம்ம சார்ஜ் பண்ணிக்கிறோம். செல்ஃபோன் சார்ஜ் பண்ணுறது போல் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி தினந்தோறும் திரும்பி யூஸ் பண்ணுறோம், பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிறது, திரும்பி விவகாரத்தில் இறங்குறோம், திரும்பி அழுக்காயிடும். அதனால் இந்த மனசுக்கு ஸ்திரத்துவம் இல்லாமல் இருக்கே சொல்லி அந்த சதாசிவ பிரம்மேந்திரர் வந்து ஸ்திரதா நஹி நஹி ரே மானஸ், ஏ மனசு ஸ்திரதா நஹி நஹி ரே மானச, ஸ்திரதா நஹி நஹி, நிற்க மாட்டேங்குது, நிம்மதி இருக்க மாட்டேங்குது. ஏன்னா அதுக்கு வந்து இதான் தாபத்ரய சாகர அஜ்ஞானம். இந்த தாபத்ரய சாகரம் மூணு இது உள்ள இருக்கிற மனுஷனுக்கு பகு சஞ்சல சுஸ்திரமானாம். இப்படி 3 வரி பாடுவார். 3 வரி. விஷய பாஷ வேஷ்டித சித்தானா, விஷயங்களை பாஷங்களை கயிறு எல்லாமே, so many engagements, so many commitments, so much involvement. அது எல்லாத்தினால சரி ஏதாவது வழி இருக்கா பார்க்கலாம்னு பார்க்க மாட்டான். பரமஹம்ச யோக விருத்தானா, சத்சங்கத்துக்கு போனால் அங்கே ஏதோ இப்படி எல்லாம் சொல்லிட்டா கவுன்சிலிங் பண்ணுற போல் மனசுக்கு நிம்மதி யார். இப்படி தான் நான் தெம்பு படுத்துக்கிட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம் அப்படி இருக்கோ. சத்சங்கத்து மேலே எப்படி ருச்சி இல்லாமல் போயிடுது மக்களுக்கு. கொஞ்சம் காலம் கேட்டதுக்கு அப்புறம் கூட எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் அப்புறம் புரிஞ்சிச்சு அது அப்படிதான். பிராப்தம் இல்லை, இன்னும் கஷ்டப்பட வேண்டிய காலம் இருக்கு. இப்படி அவர் அழகா எழுதியிருக்கார். அடுத்த ஸ்லோகம். அஜ்ஞான சர்ப்ப தஷ்டானாம் பிராணினாம் கஷ்சிகித்சகः சம்யக்ஞான மகாமந்திர வேதினம் சத்குரும் வினா. எல்லாமே ஒரே கைண்ட் ஆஃப் மெசேஜ் தான், பட் வித் வேறு வேறான எக்ஸ்பிரஷனோட நம்ம எல்லோரும் வித்தவுட் எக்ஸெப்ஷன் ஞானம் அடையலை இன்னும். அப்படின்னா எல்லோரும் ஏன்னா பிறக்கும்போது அஜ்ஞானத்தோடு பிறந்தோம். அஜ்ஞானம் இருக்கிறதுனால தான் பிராரப்தம் திரும்பி இன்னொரு சரீரம் கொடுத்திருக்கு, பிறந்தோம். இப்படிப்பட்ட அஜ்ஞானமனே பாம்புனால் தீட்டப்பட்ட இந்த பிராணிகள் மனிதர்கள் எல்லாருக்கும் உண்மையான சிகிச்சகன் யாரு, இதுக்கு மருந்து கொடுக்கிற வைத்தியர் யாரு? அப்படின்னு கேள்வி. அஜ்ஞான சர்ப்பதஷ்டானாம் பிராணினாம் கஹ சிகிச்சகः, யாரு வைத்தியர், டாக்டர் அப்படின்னு கேட்டா, சார் இந்த மாதிரி போர்டு எங்கேயுமே இல்லை. நான் கேஎம்சிஹெச் பார்த்தேன், கேஜியில் பார்த்தேன். இங்கே அஜ்ஞான பாம்புக்கு மெடிசன் அப்படின்னு எங்கே அது இருக்கேன். பாம்புக்கு மெடிசன் வச்சுருப்பான், ஆன்டி வேக்சின், ஸ்னேக் வேக்சின். இது எங்கேயுமே பார்க்கல. இது என்ன புதுசாக இருக்கு? இது புதுசு இல்லைப்பா, இதுதான் காமன் எல்லோருக்கா.
ஆமாம், எல்லோருக்கும் இருக்கிறதுனால தான் இது கவனிக்க மாட்டுறாங்க. காமன் எல்லாருக்கும் இருக்கும்போது கவனிக்க மாட்டோம். தனியாக ஒருத்தனுக்கு மட்டும் இருந்தால் அது கவனிப்போம் இல்லையா? அது ஹைலைட் ஆகி தெரியும். நம்ம பக்கத்து வீட்டில் நம்ம எல்லோரும், நம்ம மனுஷன், நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லோரும் இப்படி தான் ஒரு டைப்பு. அப்படியெல்லாம் கஷ்டப்படுறது இது இப்படி தான். த வேர்ல்ட் இஸ் லைக் திஸ், வாழ்க்கை இப்படி தான் அப்படியானே நம்ம வி டேக் இட் ஃபார் கிராண்டட். அது எப்போ ஒரு நாள் ஸ்ட்ரைக் ஆகும். அது பல வகையாக எப்படியோ அப்படி. வாழ்க்கை என்ன? வாழ்க்கை மாயம். எவ்வளோ ட்ரை பண்ணா, எவ்வளோ சொன்னா, எவ்வளோ பண்ணா, எவ்வளோ பூஜை பண்ண, எத்தனையோ விரதம் இருந்த, அது நடக்கலையே. இப்படி ஒன்று ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நல்ல அடி, ஏதோ ஒரு விதமாக ஹெல்த்து, உடம்பு மூலமாக மனசு மூலமாகவோ ஒரு அடி நல்லா வந்ததுக்கப்புறம் சில பேருக்கான் சிந்தனை வரும். அது வரதே பெரிய ஈஸ்வர கிருபா. அப்படி வரதே பெரிய ஈஸ்வர கிருபா. அது எவ்வளோ சீக்கிரம் வந்துச்சுன்னா, சில பேருக்கு இப்படி இல்லை, சட்டுன்னு ஏதோ ஒரு வாட்டி இப்படி கேட்டால் யாருக்கிட்டையோ அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, ஜிக்னாசை வந்துச்சு. இப்படியெல்லாம் யாரெல்லாம் பேசுகிறாங்களே இவங்க சத்சாங்கம்னு சொல்லி, என்ன நல்லா இருக்கேன்னு உள்ள டச் பண்ணுறது. அப்படின்னா அவன் ப்ரிப்பேர்டாக இருக்கான். ஆனால் தொடர்ந்து இருப்பானான்னு சொல்ல முடியாது. அதில் திரும்பி பல வெரைட்டி கொஞ்சம் நாள் இப்படி. ஸோ நிற்கணும்னா அதுக்கு எவ்வளவோ புண்ணியம் செஞ்சுருக்கணும். அதனால தான் வந்தோம். இது நிற்கணும், கடைசி வரைக்கும் நிற்கணும்னு நம்ம புண்ணியத்தினை நம்ம இப்போது பலப்படுத்தணும், இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அப்படி பகவான்னு கேட்கணும், அப்படி நம்ம தியானம் பண்ணணும். வேறு என்ன இருந்தாலும் போனாலும் எனக்கு கவலை. இந்த ஞானம் இது பூர்ணமாக இது எனக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த ஜென்மத்திலே கிடைக்கணும். அப்படின்னே ரொம்ப ஆவலோடு இருக்கணும். அப்போது வைத்தியர் யார்? சமயக் ஞான மகாமந்திர வேதினம். யார் சரியான ஞான மந்திரத்தினை, என்ன மேலே என்ன சொன்ன, அஜ்ஞானமனே வியாதி. அப்போது அதுக்கு மருந்து ஞானமனே மருந்து. ஞானம் இல்லாத நிலை பேர் அஜ்ஞானம். இல்லை, என்னது ஞானம் இல்லை. அதனால் ஞானம் கொண்டு வரணும். ஸோ எப்படிப்பட்ட ஞானம்? சமயக் ஞானம், சரியான ஞானம். ஞானம் என்ன ஏதோ நினச்சக்கூடாது. திரும்பி கர்மா, உபாசனையா, அதா இதா, மந்திரமா, தந்திரமா, யந்திரமா, சமயக் ஞானம். சமயக் ஞானம் அப்படின்னு சொல்கிற மகா மந்திரத்தினே யார் கொடுக்குறானோ அவர் தான் வைத்தியர். அப்படிப்பட்ட அந்த அந்த சத்குரு தவிர வேறு யாரு கொடுக்க முடியும்? இது கேளு. சத்குரு வினா வேதினம் கஹ, வேறு யாரும் கொடுக்க முடியாது, எந்த டாக்டரும் கொடுக்க முடியாது. ஒரு ஞான நிஷ்டவான் ஞான சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணி அதுக்கு மறந்து அவர் குரு தவிர சத்குரு தவிர யார் கொடுப்பாங்க? இங்கே சத்குரு அனி வார்த்தை ஸ்பெஷலாக உபயோகப்படுத்துறதுனால அதுக்கு டைட்டிலாக எடுத்துக்கூடாது. சத்துனு பற்றி சொல்லி கொடுக்குறவர். சத்தன்னா சத்தியம், சத்தன்னா எப்பவுமே இருந்தது. உண்மை என்னன்னு தெரியணும். வாட் இஸ் ரியாலிட்டி, ரியல்? அது வேதாந்த சாஸ்திர குரு மட்டும்தான் சொல்லித்தர முடியும். அதனால் அது சொல்லாமல், சத்திச்சித் ஆனந்தம் பிரம்மனை பற்றி சொல்லாமல்
நீ ஏதாவது அப்புறம் பேசு, பக்தி பேசு, அது பேசு, இது பேசு, உபாசனை பேசு, அதெல்லாம் வேலை பண்ணாது. அதனால் ஞாபகம் வச்சுக்கணும் யார் பேசுகிறாங்கன்னு சொல்லி. நம்ம வந்து பக்தி சிவன் சைவிசம்னு சொல்லி நம்ம அதிலோ புரிஞ்சுக்காமல் போய் என்னென்னமோ பண்ணுறோம். பகவான் சிவபெருமான் சொல்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட கருத்துக்கள் இப்படிப்பட்டது புராணத்தில் இருக்கிறது தானே. இது நிறைய சொல்கிறவங்களும் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இது ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தால் இப்படி ஆழமாக எடுத்துக்கிட்டு ஒரு இது கரெக்டான அர்த்தம் சொல்கிறத கேட்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க. கஷ்டம். ஆனால் வேறு நாயன்மார்கள் அவங்களுடைய கதை எடுத்துக்கிட்டு அதை அப்படியே வர்ணனம் பண்ணி அப்படி பண்ணி அவருக்கு ஒரு நாள் இப்படி இந்த மாதிரி அவர் எப்படி பக்தி பண்ணார் தெரியுமா, எப்படி பாடினார் தெரியுமா, எப்படி ஆடினார் தெரியுமா, அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு நாள் இப்படி நடந்துச்சு, இப்படியெல்லாம் கதைகள் எல்லாம் சொன்னால் நல்லா உட்காருவோம், குழந்தை போல் உட்காரும். அஜ்ஞானம் போகுமா? இப்போ வரைக்கும் வயசில் வாழ்க்கையில் எத்தனை அந்த மாதிரி கதைகள் கேட்டிருப்பீங்க? கேட்டிருப்பேன், எல்லோரும் கேட்பேன். சிலது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும், புஸ்தகம் எடுத்தால் இன்னும் படிக்கணும்னு தோணும். அப்படி இருக்கு அவங்க வாழ்க்கை வரலாறு. அதனால் அதுக்கப்புறம் அவங்கள போல் நம்ம ஆகலையே, அவங்கள போல் நீ ஆக முடியாது. அவங்க தான். அந்த கதைகள் எல்லாமே கூட ஒரு எக்ஸப்ஷன் கேசஸ் அதெல்லாம். அதனால் மீராபாய்க்கு வர பக்தி எனக்கு வரலையே, தியாகராஜுக்கு வர பக்தி வரலையே, வராது. அந்த மைண்ட் செட் வேறு. அது இப்போது நாரத பக்தி சூத்திரத்தில் பேச வேண்டிய விஷயம் அது. அது வந்து இன்ஃபார்மல் டிவோஷன். அதுக்கு நியமம் நிஷ்டா இதெல்லாம் இருக்காது. அப்படி இன்ஃபார்மலாக இருக்கிறது யாரோ ஒருத்தர் எப்படி எங்கே நடக்கும்னால அந்த கதை கேட்டு நான் எனக்கும் பக்தி வேணும்னு நினைக்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட பக்தி, என்ன பக்தி, அதனால் அதெல்லாம் இமேஜின் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, அவங்களுக்கு தரிசனம் கிடச்சிது, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ரொம்ப இமேஜின் பண்ணிக்கிட்டே அதில் இருக்கக்கூடாது. கம் டு த பாயிண்ட், ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட். எந்த பக்தி ஆனாலும் சரி, அந்த இன்ஃபார்மல் எக்ஸப்ஷனல் ஃபார்மல் பக்தி எல்லாருக்கும் வேணும். முதல் துவைத பக்தி இருக்கும், அதில் வந்து அத்வைத பக்திக்கு வரணும். அதுதான் இங்கே நம்ம எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறோம். சொன்னது சிவபெருமாள் சொல்லி கொடுத்ததுக்கு கொடுக்கறது வாங்கிக்கிறது பார்வதி அம்பாள். அப்படி சொல்லியிருக்கலாம் இல்லையா? என்னுடைய பேர் என்னுடைய நாம மட்டும் சொல்லிட்டே இருங்கோ. நான் சிவன் சொல்லலாம் இல்லையா? சிவசிவா சிவசிவான்னு சொல்லுங்கோன்னு சொல்லலை அவர். கிருஷ்ணரும் சொல்லலை. கீதையிலாவது எங்காவது அவருடைய நேச்சர் என்னன்னு பேசுகிறாரு. அந்த நேச்சர் நானும் நீ ஒன்று தானே சொன்னார், நீயும் அது புரிஞ்சுக்கோன்னார். தவிர நான் பரமாத்மா ஈஸ்வரனால் நீ கிருஷ்ணன் சொல்லிக்கிட்டு இப்போ அர்ஜுனனுக்கிட்ட அப்படி சொல்லி அனுப்பலாம் இல்லை சொன்னாரோ? அவன் அது ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கிறான். கிருஷ்ணா அடிக்கடிக்கு அவனை கூடவே இருப்பான், பேசுவான். பகவான் ஈஸ்வரன் கிருஷ்ணன் கூடவே இருந்து ஒரே கட்டில் படுத்துக்கிட்டு ஒரே பிளேட்டில் சாப்பிட்டுட்டு அப்படியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகாவோன்னு தோல் மேலே தோல் போட்டுட்டு இப்படி இருந்த அர்ஜுனனுக்கு ஞானம் வந்துச்சா? அவர் ஞானி அப்படின்னு ஜெகத்குரு అని கிருஷ்ணர் எப்போது சொல்லி கொடுத்தாரா? அவன் ப்ரிப்பேராகி அவனா கேட்டது வரைக்கும் சொல்லி கொடுக்கல. என்ன சொல்லி கொடுத்தாரு? இதே தான் சொல்லி கொடுத்தாரு. அத்வைத ஞானத்தை மருந்து கொடுக்கணும். அஜ்ஞானம் போகணுமன்னா வேறு எந்த மருந்து வேலை பண்ணாது. நம்பினா நம்புங்கோ, ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்குங்கோ, ஹூ கேர்ஸ். சமயக் ஞானம் மகாமந்திர வேதினம். சத்குரு வினா வேறு யார் இருக்காங்க? இதே போல் ஸ்லோகம் வந்து விவேக சூடாமணியில் சங்கரர்
அஜ்ஞான சர்ப்பதஷ்டஸ்ய, அதே போல் அஜ்ஞான சர்ப்பதஷ்டஸ்ய பிரம்மஜானௌஷதம் வினா, அவருக்கு பிரம்மஜானம் ஔஷதம் தவிர கிமு வேதைஷ்ச சாஸ்திரைஷ்ச, வேதங்கள் பாராயணம் பண்ணும், நாராயணம் படி, என்னது அந்த பாடல் படிச்சுக்கோ, இந்த பாடல் படிச்சுக்கோ, மனப்பாடம் பண்ணிக்கோ. என்ன வேதைஷ்சன்னு உங்களுக்கு புரியாது, அதனால் நான் அதெல்லாம் சொல்லணும். அதெல்லாம் ஓகே. கொஞ்சம் எதுக்கு பண்ணுறேன்? நாராயணம் பாராயணம் எதுக்கு பண்ணுறேன்? இல்லை இன்னொரு பாராயணம் எதுக்காக பண்ணுறேன்? என்னது ஆயிடுச்சு, என்ன ஆசிச்சு பண்ணிகிட்ருக்கேன் நீ, அதையும் தெரியணும். அதனால் வேதங்கள் பாராயணம், நான் வேதம் ஃபுல்லி வேதம் படித்தேன். வேதம் மொத்தம் ஒரு வேதம் எத்தனை பேர் படிக்கிறாங்க? ஒரு கோவிலில் குருக்கள் அவங்க 10 வருஷம் இருந்து படிச்சு எல்லாம் மனப்பாடம், எல்லா மந்திரங்களுக்கு அதெல்லாம் பண்ண வைப்பாங்க. எல்லா பக்தி இந்த கிரியா கர்மக்கா எல்லாம் பண்ணுவான். கிமு வேதைஷ்ச சாஸ்திரைஷ்ச, இல்லை வேறு சாஸ்திரம், எனக்கு வியாக்கரணம் தெரியும், எனக்கு மீமாம்சா தெரியும், எனக்கு லாஜிக் தெரியும், நியாயசாஸ்திரம் தெரியும், so many சாஸ்திராஸ் தேர், யோகா தெரியும். கிமு மந்திரை கிம் ஔஷதைஹி, வேறு ஏதாவது மந்திரம். பாம்பு கடிச்சா மந்திரம் இருக்கு, சாஸ்திரம்ல சொல்லப்பட்டிருக்கு, கருட மந்திரம். அது கரெக்டாக நல்லா தெரிஞ்சவன் யாராவது இருந்தால் அவன் அதை சரி பண்ணிவிடுவான். அப்படிப்பட்ட ஏதாவது மந்திரம், அப்படிப்பட்ட ஏதாவது வேறு மூலிகை, அஜ்ஞானம் போகிறது மூலிகை, அஜ்ஞானம் போகிறது மூலிகை, யாராவது வித்தறதுக்கு வருவானா, சொல்லுவானா, கிடைக்குமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு அஜ்ஞானம் இருக்குதுன்னே உனக்கு தெரியல, அதுதான் ட்ராஜடி. அஜ்ஞானம் என்ன சார், நீங்கள் அடிக்கடி அப்படி சொல்லி எங்களை கஷ்டப்படுத்துறீங்க. நீ அப்படி கேட்டா நீ துக்கப்படுறியா? வாழ்க்கையில் துக்கம் வருதா? அதுதான் அஜ்ஞானம். இல்லை பிறந்தா, இல்லை ஒரு சரீரத்தை எடுத்து பிறந்து வந்தே, அதுதான் அஜ்ஞானம். அதையும் புரியலன்னு நீ எல்கேஜி முதல் தத்துவபோதகிட்டேருந்து திரும்பி வந்துடு. நான் ஆரம்பித்தேன், இது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? பிரம்மஜான ஔஷதம் தவிர. அதே தான் இங்கே இவர் சொன்னார் பாருங்க, இதே தான் அங்கே சொன்னார். அடுத்த ஸ்லோகம், ஹேதவே ஜகதாமேவ சம்சாரார்ணவசேதவே பிரபவே சர்வவித்யானாம் शंभवे गुरवे नमः. ஜகத்து உலகம் மொத்த உருவாக்குறதுக்கு காணப்படுறதுக்கு காரணமாக இருக்கிற ஜகத் காரணம். ஹேதவே ஜகதாம், ஜகத்துக்கு ஹேது காரணம். ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? இந்த ஒரு காரியம் தெரியறது என்ன, யாரு காரணம்? வாட் இஸ் த காஸ் ஃபார் திஸ் எஃபெக்ட்? லோகத்தில் எல்லாத்துக்கும் அது இருக்குல்ல. நான் இந்த சரீரம் எடுத்துக்கிட்டு இங்கே வரத்துக்கு காரணம் யாரு? எங்கள் அம்மா அப்பா. கொஞ்சம் வேறு விதமாக ஆழமாக சிந்திச்சா இது இப்படி நின்று இப்படி ஒரு பண்டில் அப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா பஞ்ச மகாபூதங்கள். இதில் கெமிக்கல்ஸ் அது இதெல்லாம் இருக்கு. எல்லாம் கெமிக்கல்ஸ் தானே பேசுவாங்க, பயோ கெமிஸ்ட்ரி. வெளியிலையும் கால்சியம், சல்ஃபரு, ஐரனு அதெல்லாம் பேசுகிறான். உள்ளேயும் வாட்டரு, ஹைட்ரோஜனு, ஆக்சிஜனு, இதே தான் இங்கே இருந்தா தெரியறது இல்லையா? அதே தான் இங்கே. இது இப்படி எல்லாம் சொல்லலாம். சரி, இவ்வளவு அதெல்லாம் யாரை உருவாக்கிட்ட? ஹைட்ரோஜன், ஆக்சிஜனு, சல்ஃபரு, இது
அது தெரியுது. சயின்டிஸ்ட் யாராவது உருவாக்கிட்டாரா? அங்கே பூமியில் இருக்கிறது, இயற்கையில் இருக்கிறது, அது எடுத்துட்டான் சயின்டிஸ்ட். எடுத்து இருக்கு, அங்கே இருக்குது ஆல்ரெடி. கிராவிடேஷன் ஃபோர்ஸ், பூமாகர்ஷ சக்தி யார் உருவாக்கிட்டார்? நியூட்டன் உருவாக்கலையே. நியூட்டனுக்கு அது தெரிஞ்சிச்சு, என்னடா இது இப்படி போகிறது, ஆப்பிள் ஏன் கீழே வருது, மயிலாக போக மாட்டேங்குது. ஆல்ரெடி இருக்கிறதே அது சிந்திச்சிட்டான். இப்படி காஸ் அண்ட் எஃபெக்ட்னு போயிட்டே இருந்தால் கடைசியில் ஒரு புத்திமுட்டு. என்ன அதுக்கு காரணம் என்ன, இப்போ அதுக்கு காரணம் என்ன, அப்படி எப்படி கேட்டுகிட்டே இருப்போம். வேதாந்தம் சொல்கிறது நிறுத்து, இனிமே நீ என்ன அதுக்கு காரணம் சொன்ன மண்டை உடஞ்சிடும். யாக்கினவல்கியர் மனைவி மைத்திரி கேட்டு சொன்னார், கார்கி கேட்ட, கார்கி மனைவி இல்லை, வேறு ஸ்டூடெண்ட். ஆகாசம் எங்கே இருக்கு, நீ அது மேலே கேட்ட ஒன்று ஹெட்டு உடஞ்சிடும்ல. ஆகாஷம் உன்னோட மைண்டில் தான் இருக்கேன். அவ்வளோ பெரிய ஆகாஷம் எங்கள் மைண்டில் இருக்கா? ஆமாம். அப்போ மைண்ட் அவ்வளோ பெருசா? ஆமாம். அப்போ மைண்ட் எங்கே இருக்குன்னு கேட்டான். அது உனக்குள்ளே இருக்கண்ணா. அப்போ நான் மைண்ட் இல்லையா? இல்லை, நீ மைண்ட் இல்லை, நீ பிரம்மம். மைண்ட் எங்கே இருக்கு? பிரம்மத்தில் இருக்கு. மைண்டில் ஆகாசம் இருக்கு, ஆகாசத்தில் உலகம் இருக்கு. அப்போது எல்லாம் எங்கே வந்து ஃபைனலில் முடிவாயிடுச்சு? நான். அதனால் நம்ம எல்லாரும் சின்ன ஆசாமிகள் இல்லை, எல்லோரும் பெரிய ஆசாமிகள் தான். பிரம்மன் தான் எல்லாரும். நான் அவ்வளோ பெருசா? யூ ஆர் த காஸ், யூ ஆர் த கிரியேட்டர், யூ ஆர் எவ்ரிதிங். மய்யேவ சகலம் ஜாதம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் யாதி தத் பிரம்மாத்வஸ்மியகம். கைவல்யோபனிஷத்து. ஸோ இங்கே வந்து ஹேத்தவே ஜெகதாமேவ. அப்படிப்பட்ட அந்த குரு நீங்கள் வேறு ಶಂಭವೇ சேதவே ஜெகதாம் ஹேதவே எல்லாம் பாருங்கள். இதெல்லாம் ஜெகத்துக்கு ஹேத்து, காரணமான நீ. ஆனால் இந்த சம்சாரமாக இங்கே பாருங்கள், சம்சாரம் வந்து கடலோட கம்பேர் பண்ணப்பட்டிருக்கு. முன்னாடி வந்து காடு கூட கம்பேர் பண்ணப்பட்டிருக்குது. அங்கே சம்சாரார்னு தாட்டத்துக்கு வேண்டிய சேத்து, பிரிட்ஜி. அப்புறம் பிரபவே, இவரை பாருங்கள் எத்தனை எட்ஜெக்டிவ்ஸ் குருவுக்கு. அப்புறம் குரவே, ಶಂಭವೇ சேதவே ஜெகதாம் ஹேதவே பிரபவே. பிரபவே என்ன? சர்வ வித்யானாம் பிரபவே, எல்லா ஞானங்களுக்கு மூலம். அப்படிப்பட்ட ஓ ಶಂಭோ, உனக்கு நான் நமஸ்கரிக்கிறேன். ಶಂಭவே குருவே, ಶಂಭுவே குரு, குருவே ಶಂಭு. புரிஞ்சுதா அர்த்தம்? நிறைய எட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் சொல்லி. ஹேத்து காஸ், சேத்து இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட், காரிய காரண கன்ஃபியூஷன்லேருந்து நம்மளனை தாண்டி கொண்டு போகிறதுக்கு ஞானம் வேணும். காஸ் அண்ட் எஃபெக்டில் மாட்டிக்கூடாது. வேதாந்த வந்து முதல்ல கொஞ்சம் உபயோகப்படுத்திட்டதுக்கப்புறம் இது வந்து காரிய காரண விலக்ஷணம், சதசத் விலக்ஷணம். யாரு? பிரம்ம ஆத்மா நீ. அப்புறம் சர்வ வித்யானாம் பிரபவே, லோக்கல் நாலேஜ் அண்ட் தி எல்லா நாலேஜ், எனி நாலேஜ், ஸ்கிரிப்சரல் நாலேஜ், வைதிக் நாலேஜ், மெட்டீரியல் நாலேஜ், எல்லாத்தையும் பிரபவே. என்ன? ஹூ ஷைன்ஸ். ஒருத்தன் ஏதோ கண்டுபிடிக்கிறான், செய்கிறானே, அது இது கூட நாலேஜ் தானே. அப்படிப்பட்ட ಶಂಭು, ಶಂ ಭವ, ಶಂ ದದಾதி. சிவ பேர் தான் ಶಂಭு, ಶಂಭவே. இதேபோல் தட்சிணாமூர்த்தி தியான ஸ்லோகத்தில் என்ன படிக்கிறோம்? நிதயே சர்வ வித்யானாம், இங்கே பிரபவே சர்வ வித்யானாம், விஷஜே பவரோகிணாம். மேல ஸ்லோகத்தில் வைத்தியர்
சிகித்சக சத்குருவினா பிஷஜன மருந்து இல்லைன்னா டாக்டரு. குரவே சர்வலோகானாம் ஹேது தட்சிணா ஞானஸ்வரூபமான தட்சிணாமூர்த்தயே நமஹ. அடுத்த ஸ்லோகம் 86. தியானமூலம் குரோர்மூர்த்திः பூஜாமூலம் குரோः பதம் மந்திரமூலம் குரோர்வாக்யம் முக்தி மூலம் குரு கிருபா. ரொம்ப பாப்புலர் ஃபேமஸ் ஸ்லோகா. ஆனால் நீங்கள் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது. இந்த பக்தி இதெல்லாம் குருன்னு பற்றி பேசும்போது நிறைய உபன்யாசக்காரர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த முக்தி இடத்துல மோட்சமனே வார்த்தை படிக்கிறது கூட இன்னொரு வருஷன் இருக்கு. மோக்ஷ மூலம் குரு கிருபா. ரொம்ப சிம்பிள். என்னன்னா தியானத்துக்கு ஒரு மனிதனுக்கு அந்த குருவுடைய உருவந்தான் மூலமாக இருக்கணும். மூலம் என்ன? அதான் என்னுடைய தியான ஆலம்பனம். மூலம் என்ன? சப்போர்ட் என்னென்னா குருவுடைய ரூபம். அதேபோல் பூஜை செய்யும்போது குருவுடைய பாதங்கள் பாதுகைகள் தான் எனக்கு பூஜைக்கு மூலம். அதேபோல் மந்திரம் என்ன சொன்னால் குரு சொன்ன உபதேசங்கள் தான் மந்திரம். குருவோட பேர் இல்லை. அவர் சுவாமி சன்னியாசாரன்னா கூட குருவோட பேர் இல்லை. இங்கே மந்திர மூலம் குரோர் வாக்கியம், குரோர் நாமம்னு சொல்லலை. குரு சொன்ன உபதேசம்தான் மந்திரம். அது ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறது தான் மந்திரம். ஆக்சுவலாக மந்திரத்துக்கு உள்ளே போனதுக்கப்புறம் மூர்த்தி பூஜா நிந்தி போயிடும். நிந்து போயிடும் இல்லையா? ஏன்னா தியான மூலம் குருன்னா முதல்ல நினச்சிக்கோ. அப்புறம் அவங்கள பாதாருக்கு நமஸ்காரம் பண்ணும். அப்புறம் என்ன சொன்னார் அவர், என்ன உபதேசம் பண்ணார், என்னதான் சொல்லி கொடுத்துட்ருக்காரு இவ்வளோ. அந்தந்த வார்த்தைகள், அந்தந்த சாஸ்திர வார்த்தை கூட அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்லோகமோ ஒரு வரியோ ஒரு மகாமந்திரமோ அது இவ்வளோ இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாரே, எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு, இதுதான் அதோடைய கருத்தானே. அதே சிந்தனை பண்ணு. இப்போ அது சிந்தனை பண்ணும்போது அவரோட மூர்த்தி எங்கே ஞாபகம் இருக்கும்? அந்த மீனிங் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் தானே சிந்தனை இருக்கும். அதேபோல் அதனால் அப்படிப்பட்ட ஒரு சத்குரு, ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு, அவருடைய உபதேசமனே கிருப்பை உனக்கு கிடைக்கலன்னா, இந்த கிருப்பானே வார்த்தை கூட நான் எல்லாத்தையும் ஜெனரல் மீனிங்கில் இருந்து மாற்றி சொல்லிட்டு இருக்கேன். அப்படி தான் சொல்லணும். இல்லை இந்த சாதாரணமாக பக்தி, சாதாரணமாக கிருப்பா கருணா கட்டாட்சம் அது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னா எல்லாருக்கும் தெரியும். யாருடைய உபதேசமனே கிருபா. கிருபா மீன்ஸ் உபதேசம். அது மோட்சத்துக்கு மூலம். அப்போது உபதேசந்தான் மூலம். குரு ரூபமோ குரு பாதமோ குரு அந்த கருத்துகள், மகா வாக்கிய உபதேசம், அதோடைய விஸ்லேஷனம், அது என்ன அந்த சத்தியத்தில் போய் நிற்க வச்சிடும். அப்படி சொல்லப்பட்டது. இங்கே இப்படி எடுத்துக்கிட்டால் கூட பரவாயில்ல. குருவன்னா இவ்வளோ நேரம் பிரம்மன் 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 சொல்கிறோம் இல்லையா? பிரம்ம சிந்தனந்தா தியானத்துக்கு மூலம். அப்புறம் பிரம்மன் தவிர ஒன்றும் இல்லைன்னு அதே பிடிச்சிருக்கணும் பாதம். அந்த பிரம்மனை பற்றி சொல்கிற வேதாந்த கருத்துக்கள் மகா வாக்கியந்தா புரிச்சுக்கணும். இது மூணு இப்படி பண்ணால் மோட்சம் கேரண்டி. ஆத்ம கிருபை தான் அது. குரு கிருபன்னா ஆத்ம கிருபை. அதனால சாஸ்திர முதல்ல ஈஸ்வர கிருபா. ஈஸ்வரன் குருன்னு கொடுத்தாச்சு. அப்பா குரு கிருபை. குரு சாஸ்திரம் கொடுக்குறாரு. சாஸ்திரம் உள்ளே போய் இறங்கணும்.
அது குரு இன்ஜெக்ஷன் பண்ண முடியாது. உனக்கு மட்டும் காதில் வந்து பிச்சுக்கார அடிக்க மாட்டாங்க, ஊதி. அது இறங்கணும்னா சாஸ்திர கிருப்பை வேணும். சாஸ்திர மாத்தாக்கு எனக்கு புரியணும், இந்த வார்த்தைகள் எல்லாம் புரியணும், இது அர்த்தம் எனக்கு என்னோட அனுபவம் ஆகணும் அப்படின்னு பிரார்த்தனை. அப்புறம் இவ்வளோ பண்ணணும். எதுக்கு பண்ணுறேன்னா, ஐ ஹேட் பிளெஸ் மை செல்ஃப். ஆத்ம கிருப்பை வேணும். இது வேணும் எனக்கு, இதுதான் எனக்கு வேணும். இதுக்காக தான் நான் பிறந்தேன், இதுக்காக தான் நான் வாழ்கிறேன். ஆத்ம கிருப்பா. அப்படி சொல்லி அடுத்தது 87. சப்தசாகர பரியந்தம் தீர்த்தஸ்நான பலம் துயத் குருபாதபயோ பிந்தோஹ சஹஸ்ராம்சேன தத்பலம். பொதுவாக பக்தி நம்பிக்கை அப்படி ஆஸ்திகனாக இருக்கிற நமக்கு எல்லோருக்கு இந்த நாட்டில் இந்த சம்பிரதாயத்தில் அந்த நதிகள் எல்லாம் ரொம்ப புனிதம், அந்த மலைகள் எல்லாம் புனிதம். அப்படி அதுக்கு போய் சுற்றிட்டு வா, போய் ஏறிட்டு வா, அப்புறம் அந்த நதியில் குளிச்சுட்டு வா, தீர்த்தம் ஆடிட்டு வா, இந்த தீர்த்தஸ்தலம் போயிட்டு வா, இதெல்லாம் புண்ணியம் வரும் புண்ணியம் வரும் அப்படின்னு நல்லா சொல்லிட்டாங்க. நமக்கு நம்பிக்கை இருக்கே, பண்ணுறோம். ஆனால் இங்கே எவ்வளவு வருஷத்துக்கு அப்படி பண்ணி பொதுவாக மனசில் இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு புண்ணியம் வரணும்னு பண்ணுறோம். அப்புறம் எனக்கு என்னோட பாப்பம் எல்லாம் போகணும். இந்த புண்ணிய பாப கணக்கு வந்து எனக்கு ஃபுல்லாக புண்ணியம் வந்துச்சு, ஃபுல்லாக பாப்பம் போயிடுச்சு. அன்றைக்கி கணக்கு யாருக்கு எப்பவுமே தெரியவே தெரியாது. அதுக்கு பதிலாக புண்ணிய பாபங்களுடைய கால்குலேஷன் அதுக்குள்ளே போகிறதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணணும், புண்ணிய பாபங்கள் எனக்கு இல்லை, அகங்கார ஜீவ பாவனத்தோட்டி இத்தனை வருஷம் அஜ்ஞானத்தோடு வாழ்ந்து பண்ணி சேர்த்து வச்சுக்கிட்ட ஒரு போயான போயான ஒரு அது ஜீவான்னு சொல்லு, அது நிஜம் இல்லை, அது எனது இல்லை கிளைம் பண்ணலன்னு வச்சுக்கோ, அப்போவே புண்ணியம் பாப்பம் எவ்ரிதிங் அக்கௌண்ட் இஸ் க்ளோஸ். ஆனால் மனுஷனுக்கு பொதுவாக இந்த ரிலீஜியஸ் பர்சன்ஸ்க்கு வந்து சார் புண்ணியம் கூட எல்லாம் க்ளோஸ் ஆன எப்படி சார் அப்படின்னு சொல்கிறோம். என்ன கருத்து அதுக்கு நம்ம ரொம்ப சுலபமாக கொடுக்குறப்பா, புண்ணியம் கூட ஒன்று பந்திச்சிடும், பாப்பம் எப்படி ஒன்று பந்திச்சிடுமோ அஜ்ஞானத்திலோ திரும்பி உலகத்திலோ சரீரமோ புண்ணியம் கூட பந்திச்சிடும். எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்கு இல்லையோ, இரும்பு சங்கிலி வச்சு கட்டி போட்டாலும் நீ பந்திக்கப்பட்டாய், தங்கத்தினால செஞ்ச சங்கிலி வச்சு கட்டி போட்டாங்கோ, அவ்வளோதான் வித்தியாசம், நீ பந்திதான். அதுக்கு மேலே என்ன சுலபமாக சொல்ல முடியும், புரிஞ்சுதா? அதனால எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன், சரி வார்த்தைகள் சொல்லுங்கள் சார், இதே தான் அங்கே சொல்லியிருக்கேன். இப்படி சப்த சாகர பரியந்தம், சமுத்திரங்களும் பற்றி அந்த அளவுக்கு மக்களுக்கு இப்போ தெரியாது, ஆனால் ஆச்சாரத்தில் இருக்க சப்த சமுத்திரம், ஒரு சமுத்திரத்திலாவது போய் குளிச்சுட்டு வரணும். சப்த சமுத்திரங்களுக்குள்ளே போய் எப்படி தான் யார் குளிக்க முடியும், வாலி கொடுக்க முடியும். வாலி ராமாயணத்தில் வாலி, ஏன்னா அவன் காற்றுல பறந்து போவானே. ராவணனும் பண்ணுவான், அப்படி போய் காலையில் போனால் அவனுக்கு சந்தியாவந்தனமே அங்கே 7 சப்த சமுத்திரங்களை குளித்ததுக்கப்புறம் தான். அவங்களெல்லாம் அப்படி எக்ஸ்ட்ராடினரியாக அப்படி இருக்காங்க. கடைசியில் நமக்கு தெரியணுன்னா ராமருடைய அந்த பட்டாபிஷேகம் சமயத்தில் சப்த சமுத்திரங்களிலிருந்தையும் ஜலத்தினை வரவழைச்சிட்டாங்க. ஏன்னா அங்கே ஜாம்பவான் ஹனுமான் எல்லோரும் காட்டில் பறந்து போகிற குரங்கள் எல்லாம் இருக்குல்ல, அப்படி வந்துச்சு எல்லா நதிகளும். அப்போ சப்த சமுத்திரங்களை பற்றி சொல்கிறாங்கன்னா, சப்த சமுத்திரங்கள் எல்லாமே ஒரே கான்டினெண்ட்டாக, ஒரே ராஜ்யமாக, ஒரே பூமியாக இருக்கு. அதனால் நமக்கு சப்த சமுத்திரங்கள் பவித்திரனால தானே ராமாயணத்தில் சப்த சமுத்திரங்கள் ஜலம் கொண்டு வாங்கன்னு சொல்லி தெரியல. இப்போ கூட இந்த ராமர் டெம்பிளுடைய இது எல்லாத்துக்கும் கூட மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் அந்த சமுத்திரம் எங்கே இருந்தால் கூட எல்லாருக்கிட்டேருந்து கொண்டு வந்தாங்க.
அந்த டீட்டெயில்ஸ் படிக்கணும்னாவே ನೀವು ராமர் கோவில் கட்டினதுக்கப்புறம் அது ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன செஞ்சாங்கன்னு நீங்கள் ஒரு மாதம் படிக்கணும். அது ஏதோ சும்மா அப்படி வந்துச்சுன்னு நினச்சிக்க வேண்டாம். அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் வேலை பண்ணாங்க, எத்தனை பிரெயின்ஸு, சயின்டிஸ்ட்டு, அஸ்ட்ராலஜர்ஸு, ஆர்த்தோடாக்ஸு, ஆல் சுவாமிஜிஸ், சன்னியாசிஸ், எவ்வளோ இந்த பிரஜைகள் எல்லாருடைய ஹிருதயத்துடைய கோரிக்கை அங்கே நிறைவேறி வந்துச்சு. 5000 வருஷமாக சண்டை சண்டை சண்டை. இப்போ கூட ஏதோ மண்ணு தூக்கி போனவனே முயற்சி பண்ணுவான், அவன் இல்லை நம்ம ஆள். இதுதான் பெரிய துரதிருஷ்டம். சரி, எங்கே போயிட்டோம்? ராமனை பற்றி தானே சொன்னேன். அப்புறம் தீர்த்த ஸ்நான பலம். சரி, எல்லா நதிகளும் எல்லா சமுத்திரங்களும் அதில் எல்லாத்திலும் பண்ணிட்டால் எவ்வளவு பலம் வருமனி சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு, புராணங்கள். அந்த பலம் இந்த குரு பாத ஜலம், குரு பாதத்துக்கு செஞ்ச அபிஷேக ஜலம், அதோட பிந்துகள் சும்மா துப்பற என்னது ட்ராப்லெட்ஸு, துளிகள். கம்பேரிசன் என்னன்னா, இந்த குரு பாத ஜலத்தினால் வர புண்ணியம், பவித்திரத்தை, இதில் ஒரு 1000 பங்கு பிரித்து பார்த்தா அவ்வளோ கூட அதில் வராது. இல்லை, இது 1000 மடங்கள் ஜாஸ்தி அப்படின்னு சஹசிராம்சேன தத்பலம். இதில் நான் இது ஜென்ரலாக சொல்லியிருக்கேன் கதை போல். அடுத்த வகுப்பில் நான் இந்த குரு பாத பயோஹோ பிந்தோஹோ இது அடிக்கடிக்கு சொல்லிட்டே வராரு. குரு பாதம் இப்போ தான் கங்கா ஜலமனு அங்கே சொல்லி இதனை எப்படி கரெக்டாக எடுத்துக்கிறது, 2-3 லெவலில் திங்க் பண்ணணும் அந்த விஷயத்தினை. அடுத்த சங்கத்தில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.